பாடலை பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே,
கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து காணப்படுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பானதாக இருக்கும், நம்முடைய நித்தியம் பாதுகாப்பானதாக இருக்கும். அதுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த பாடலில் 4வது சரணத்தில் பாடினோம், நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்திலே ஜீவநதி ஓடவே. அதாவது என்னை விசுவாசிக்கிறவன் மன்னிக்கவும். ஆண்டவர் இயேசு சொன்னார்ல அன்றைக்கி யோவான் 7ஆம் அதிகாரத்துலையா, என்னை விசுவாசிக்கிறவன் அவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பெருக்கெடுத்து ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து அவர் அப்படி சொன்னார் என்று அடுத்த வசனத்திலே யோவான் எழுதுகிறார். இது எப்போ நடந்தது? பெந்தேகோஸ்தே நாளன்றைக்கு என்ன செய்தது? நடந்தது, அது நிறைவேறினது. ஸ்தோத்திரம். இப்போ இதை ஒரு ஜெபமாய் இந்த சரணத்தையும் அடுத்த சரணத்தையும் பாடப்போகிறோம். பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே. ஒருவேளை பெருங்காற்று மாதிரி அன்றைக்கு முதல் பெந்தேகோஸ்தே நாளிலே செய்யப்பட்டது போல அதே விதத்தில் செய்யாமல் இருக்கலாம், ஒருவேளை ஆவியானவர் அப்படி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு அதிசயிக்கத்தக்க கிரியையை புதுவிதமாக அவரால் செய்ய முடியுமா முடியாதா? நிரப்பும் பொழுது ஆண்டவர் சொல் இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. வாட் வி ஆர் ஆஸ்கிங், பைபிள் பேஸ்டாக என்ன ஆண்டவர்கிட்ட இந்த பாடல் மூலமாக ஜெபமாய் கேட்கிறோம் என்றால், ஆண்டவரே ஏதோ ஒரு அற்புத கிரியையை அதிசயமாய் உமக்கே உரிய விதத்தில் நீர் செய்தருளுவீராக, உமக்கே உரிய விதத்தில் நீர் செய்தருளுவீராக. நல்ல விடுதலையோடு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். என்ன சரீர பலவீனம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார், உதவி செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது அடுத்த சரணம் என்னதுன்னா, வல்லமை வரங்கள். இது எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள் நாம் ஜெபித்து வருகிறோம். என் வாழ்க்கையில் என்ன வேணும்னு ஜெபம் பண்ணி, எங்கள் ஜெபங்களில் என்ன இருக்கணும்? வல்லமை இருக்கணும் ஆண்டவரே. சில நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணி அது சரியாக நடக்கலைன்னா நம்ம மனசில் ஒரு சோர்வு வரும். ஆனால் ஒரு சின்ன காரியம் நம்ம ஜெபம் பண்ணி நடந்திருக்கும், பெரிய சந்தோஷம் வரும். சரியா? உண்மையா இல்லையா? ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே வேறு யாருக்காவது ஜெபிக்கும் பொழுது நான் விசேஷமாக அதை நான் ரொம்ப விரும்புவேன். மற்றவங்களுக்கு ஏதோ ஒன்று ஜெபிக்கும் பொழுது அங்கே உடனே ரிசல்ட் பார்க்கணுன்னு என் மனசு ரொம்ப துடிக்கும். ஆண்டவரே அப்போ என் ஜெபத்தில் அந்த அளவுக்கு வல்லமை இருக்கணும் ஆண்டவரே, வல்லமை இருக்கணும் ஆண்டவரே. யாராவது எனக்கு ஃபோனில், பாஸ்டர் எனக்கு இப்படி ரொம்ப எனக்கு முடியாமல் இருக்குது, எனக்கு சரீரத்தில் இப்படி ஒரு பலவீனம் இருக்குது, இதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது அநேகமாக நிறைய பேருக்கு நான் ஃபோன்லேயே இமீடியட்டாகவும் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என் மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறப்ப தனியாக ஜெபம் பண்ணுவேன், மனசில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இருந்துகிட்டே இருக்கும் என் மைண்டில். எப்போ வரைக்கும் அது என்ன எதிர்பார்ப்போடு வச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன்னா, அடுத்தது எப்போ அவங்க கால் பண்ணி எனக்கு சொல்ல போகிறாங்க, எனக்கு எப்படி இருக்குன்னு என்ன செய்வாங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மனதில் யோசிக்கிறது உண்டு. சில பேர் அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ யாரும் அப்டேட் பண்ணலைன்னா நான் என்ன நினைப்பேன், அவங்களுக்கு சரியாகலை போல். அப்புறம் நானே கூப்பிட்டு கேட்பேன், பொறுக்காது, கூப்பிட்டு கேட்பேன், உங்களுக்கு எப்படி இருக்குது பாஸ்டர்? கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா நான் ஏதாவது நினச்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களோ என்னமோ தெரியாது. ஸ்தோத்திரம். ஆனாலும் அதை நான் விசுவாசிப்பேன், கொஞ்சம் பரவாயில்லையா, அப்போ இன்னும் தொடர்ந்து என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். இதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை பிரியமானவர்களே. சோர்ந்து உட்கார்வதல்ல. 10 முறை ஜெபித்து அதில் 4 முறை ஜெபம் கேட்கப்படாவிட்டாலும் தொடர்ந்து ஜெபிப்போம். மீதமுள்ள 6 ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். அது நம்மை சந்தோஷப்படுத்தும். அவர் சில விஷயங்களுக்கு ஏன் பதில் தரலை அப்படின்றது அவருடைய ஞானத்தை பொறுத்தது, அவருடைய தீர்மானத்தை பொறுத்தது. ஆனால் நம்ம ஜெபிப்போம். அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லி பாடுறோம், வல்லமை சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். வேணுமா வேண்டாமா? எனக்கு வேணும்னு நினைக்கிறதெல்லாம் நான் மக்களுக்கும் நினைப்பேன், ஜனங்கள் சபை மக்களுக்கு நினைப்பேன். வல்லமை வேணுமா உங்கள் ஜெபங்களில்? வேணுமா வேண்டாமா? ஆண்டவர் கேட்குறார், சத்தமாக சொல்லுங்கள், வல்லமை வேணுமா? வல்லமை வேணுன்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரங்கள் செயல்படணுமா? ஆமேன். வரங்கள் செயல்படணும்னா உங்கள் உள் நோக்கத்தை கர்த்தர் பார்ப்பார். அந்த உள் நோக்கம் சரியாக இருக்கிறவங்களுக்கு தான் வரத்தையே கொடுப்பார். உள் நோக்கம் சரியாக இல்லைன்னா வரங்களை நீங்கள் மறந்துடலாம். ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆசை இருக்கலாம், வாஞ்சை எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் உள் நோக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். அப்போ நல்ல உள்நோக்கமாக இருந்தால் நீ விரும்புகிற வரத்தையும் ஒருவேளை கொடுப்பாரு. ஏன் ஒருவேளைன்னு சொல்கிறேன்னா, சில பேருக்கு அவர் வேற ஒன்றை விரும்பி கொடுப்பார், சில பேருக்கு இவங்க விரும்பினதையும் கொடுத்து அடிஷ்னலாகவும் கொடுப்பார். அவர் தயாள பிரபு, தாராள குணம் உள்ளவர். ஆமேன். இப்போ இந்த 2 சரணத்தையும் நீங்கள்
இன்வால்வ் பண்ணி பாடும்படி அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா இன்வால்வ் பண்ணி நீங்கள் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. நாவிலே அக்கினி வேண்டுமே. ஏன் நாவிலே அக்கினினா, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அதுக்கு பிறகுதான் அவங்க நாவு திறக்கப்பட்டு கட்டவிழ்க்கப்பட்டு அவர்கள் அந்நிய பாஷைகளில் என்ன செய்தார்கள்? பேசினார்கள். எந்த ஆவிக்குரிய அனுபவத்திற்காக நீங்கள் ஜெபித்தாலும் ஒரு ரகசியத்தை சொல்லித் தருகிறேன். எந்த ஆவிக்குரிய அனுபவத்திற்காக நீங்கள் ஜெபித்தாலும் அது வேதத்தின் படியாக இருக்குமே என்றால் அந்த அனுபவத்துக்கு தான் ஜெபம் பண்ணணும். அந்த அனுபவத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வேத வசனங்களை குறிப்பிட்டு காட்டி குறிப்பிட்டு அதை சொல்லி சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. அந்நிய பாஷை இல்லையே ஆண்டவரே, இல்லையே ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போஸ்தலர் நடபடிகளில் அவர்கள் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் இருக்கலாம். ஆண்டவரே கையை வச்சு ஜெபம் பண்ணிடுங்க, எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, இந்த அனுபவம் எனக்கு வேணும். அல்லேலூயா. ஸோ இந்த 2 சரணத்தை நாம் பாட போகிறோம். நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்தில் ஜீவநதி ஓடவே. நீங்க பாடுங்க. பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. ஆவியானவரே வல்லமை வரங்கள் வேண்டுமே, சொல்லவும் வாக்குகள் வேண்டுமே. வல்லமை வரங்கள் வேண்டுமே, சொல்லவும் வாக்குகள் வேண்டுமே. கள்ளம் கபடு மாற வேண்டுமே, உள்ளத்தில் தேவ அன்பு ஊற்றுமே. அது ஊற்றுமேன்னு பாடுங்க. கள்ளம் கபடு மாற வேண்டுமே, உள்ளத்தில் தேவ அன்பு ஊற்றுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடும். நிறைவான ஆவியானவரே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே
நிறைவேன். நீர் வேண்டுமே நிறைவேன். நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவேன். நீர் வாருமே நிறைவேன். நீர் வேண்டுமே நிறைவேன். நீர் போதுமே ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவேன். நீர் வாருமே நிறைவேன். விசுவாசத்தோடு நம்முடைய விசுவாசத்தினாலவே கர்த்தர் அதிகப்படுத்துவார்கள் இந்த காலவெளியிலே. ஆவியானவரே நிறைவேன். நீர் நிறைவேன். நீர் வேண்டுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். முடியாததும் வாழ்க்கையில் எது முடியாதது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் மகனே, விசுவாசத்தோடு அறிக்கை. நிறைவேன். மகளே, எது முடியாதது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அவருடைய கரங்களை கொடுத்து விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு அவர் செயல்படுகிறதற்கு இடம் கொடு. நீ வாருமே நிறைவேன். பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அந்நிய பாஷைகளில் ஆவில நிரம்பி கர்த்தரை துதிங்க. ஷதரபத நமஸ்யாலபல கூடமியாந்தருதகலமா ரிகந்தருதகலமபோ ரிகதருதகதருதகல யாரகனமந்தரி ஆலகடல கரபுஷி நமனமா ரிகரபல பல 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 சேததததல கரபல பல 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 ரேதததகதத பல 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 புஷி கமனமா உயர்த்துகிறோம் ஐயா. நிறைவான ஆவியானவரே, நீ வாய்களை திறந்து சில வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் மகிமையின் தேவன், மகிமை நிறைந்தவர். பலன் அவருக்கென்று செலவழியட்டும், அவரை துதிக்கிறதற்கு செலவழியட்டும்.
இருக்கிற கொஞ்சம் பலனா இருந்தாலும் அவரை துதிக்கிறதற்கும், அவரை உயர்த்துகிறதற்கும், அவரை மகிமைப்படுத்துகிறதற்கும், அவரை சேவிப்பதற்கும் நம்முடைய பலன் சற்று செலவழியட்டும். சத்தத்தை உயர்த்தி அவரை துதிக்க கேட்கிறேன் பிரியமானவர்களே. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. சொல்லுவோமா? அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம். இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா? உமை மட்டுமே கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. கொண்டு அழியாகும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து எங்கள் நடுவில் அசைவாடும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். உட்கார்ந்து கொள்ள ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. சில குறிப்புகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். சில குறிப்புகளை சொல்லி ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, நான் மாம்சத்தில் என்ன செய்யக்கூடாது? செயல்படக்கூடாது. அநேக நேரங்களில் நம்முடைய மாம்சம் நம்மகிட்டேருந்து வெளியே வரும். இதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. நானும் விதிவிலக்கு கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாம்சம் வெளியே வரும். அப்போ மாம்சத்தின் கிரியைகள் சில நேரத்தில் வெளியே வரும். மாம்ச சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் சில நேரங்களில் வெளியே வரும். என்னுடைய போதகர் அடிக்கடி முன்னால் எங்களுக்கு சொல்லுவார், மாம்சத்தை, அது மாம்சம் எப்படியா, ஒரு ரப்பர் பால் போன்றது. நான் பேசுகிறது பின்னால் வரைக்கும் கேட்குறதா? அது ஒரு ரப்பர் பால் போன்றது. அந்த பாலை ஒரு வாளியில் உள்ள தண்ணியில் தூக்கி போட்டிங்கன்னா அது என்ன செய்யும்? மிதக்கும். மேலே தான் வரும் இல்லையா?
அதை நீங்கள் கொஞ்சம் அதை தண்ணிக்குள்ளே முக்கி வெளியே வராமல் அது வெளியே தெரியாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்கணும். உங்கள் கையை வச்சு அதை தண்ணீருக்குள்ளாக அமுக்க வேண்டும், அமுத்தி பிடித்திருக்க வேண்டும். நீங்கள் அந்த கையை எடுத்துட்டீங்கன்னு வைங்க, என்ன செய்யும்? திரும்பவும் மேலே வரும். அப்போ மேலேயே வரக்கூடாது தான் நமக்கு டார்கெட். அப்போ என்ன செய்யணும்? இந்த காலத்து பிள்ளைகள், அறிவுள்ள பிள்ளைகள், பாஸ்டர் காற்றை பிடுங்கி விட்டுறணும்னு சொல்லுவோம். நமக்கு அது இல்லஸ்ட்ரேஷன் அது அல்ல. நமக்கு அந்த மாம்சம் வெளியே வராமல், அந்த பந்து வெளியே வராமல் இருக்கணும்னா கையை வச்சு உள்ளே வச்சுட்டே இருக்கணும். அதுபோல் இட் டேக்ஸ் அ கான்ஷியஸ் எஃபர்ட். சொல்கிறது புரியுதா? இட் டேக்ஸ் அ கான்ஷியஸ் எஃபர்ட். என் கூட இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக, அந்த கிளைமேட் அப்படி இருக்குது, என்ன செய்கிறது? சரி, ஒரு மாதிரி பார்க்குறீங்க, தலையாவது ஆட்டுங்க, கண்ணையாவது சிமிட்டுங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இட் டேக்ஸ் அ கான்ஷியஸ் எஃபர்ட். ஏதோ ஒரு பிரயாசத்தை நாம் ஒவ்வொரு முறையும் அது வெளிவராமல் இருக்கிறதுக்கு பிரயோகப்படுத்த வேண்டி இருக்கிறது. எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிருக்குது? இப்போ மாம்சம் என்று சொல்லும் பொழுது, அந்த மாம்சம் என்று சொல்லும் பொழுது இது என்ன சொல்லணும்னா, ஃப்ளஷ் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் தட் இஸ் நேச்சுரல், ஆல் தட் இஸ் எர்த்லி, வேர்ல்ட்லி, ஹியூமன். அதாவது இது இயற்கையாக நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள், இந்த உலக பிரகாரமான விஷயங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்ததான காரியங்கள், இவைகள் தான் மாம்சம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதே வேளையில் while spirit, ஆவிக்கேற்றபடி அல்லது ஆவிக்குரிய என்று சொல்லும் பொழுது, while spirit signifies all that is supernatural, இயற்கைக்கு அப்பால் பட்டதான விதத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ, all that is heavenly, பரலோகத்துக்கு அடுத்ததாக எதுவெல்லாம் இருக்கிறதோ, all that is divine, தெய்வீகத்திற்கு அடுத்ததாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுதான் என்னன்னு சொல்றோம்? ஆவிக்கேற்றதுன்னு சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இந்த மாம்சமும் இந்த ஆவியும் எப்போதும் என்ன செய்யுமா? ஒன்றுக்கொன்று விரோதமாக போராடும். நம்ம யார் பக்கத்தில் நிற்கணும், எதற்கு ரொம்ப இடம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது என்றால், ஆவி பக்கமா மாம்சத்தின் பக்கமா? மாம்சத்தின் பக்கமா ஆவி பக்கமா? ஆவியின் பக்கத்தில். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஜெப குறிப்பு என்னன்னா, ஆண்டவரே என் லைஃப்பில் மாம்சத்தில் நான் செயல்பட்டு விடக்கூடாது. மாம்சத்தில் செயல்படுகிறவர்கள் ஆண்டவருடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்க மாட்டார்கள். அதில் அவங்க செய்கிற எதுலையுமே, மாம்சத்தில் எதை செஞ்சாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. அதுலேயே தெரிஞ்சிடும். ஆண்டவரோட கைடன்ஸில் ஒரு ஆள் ஆக்ட் பண்ணுறதுக்கும், மாம்சத்தில் செயல்பட்டு தன்னுடைய அறிவு சார்ந்த நிலைமையில் செயல்பட்டு, ஸ்தோத்திரம், மாம்சத்திலேயே செயல்பட்டு நிறைய நஷ்டங்களை அனுபவித்த ஊழியக்காரங்களே எனக்கு தெரியும். பேர் தான் ஜெபம் பண்ணுறோம் எல்லாம் சொல்லுவாங்க. சில நேரங்களில் எல்லாம் மாம்சத்திலேயே செயல்பட்டு அதுக்காக நம்ம முன்னக்கூட்டி ஜெபம் பண்ணி வைக்கிறோம். ஆண்டவரே, நான் மாம்சத்தில் செயல்படக்கூடாது, நான் மாம்சத்தில் முடிவெடுத்து விடக்கூடாது. சில பேர் என்ன செஞ்சுருவாங்க, ரொம்ப மாம்சம் எலும்பு ஜென்மஸ்வாமம் எழுந்து கோபத்தில் முடிவெடுத்துருவாங்க. அது ஆசீர்வாதமாக இருக்குமா? நன்மையாக இருக்குமா? நன்மையாக இருக்குமா? அது லாபமாக இருக்குமா? நஷ்டமாக வருமா? நஷ்டமாக வரும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஆங்கர், இது மாம்சமா ஆவியா? வைராக்கியம் இருக்கும். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் கோபப்பட்டு சாட்டையெல்லாம் எடுத்து அதை சொல்கிறேன். அவர் பக்தி வைராக்கியத்தில், ஆவியானவருடைய வைராக்கியம், வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அது அதை கிளியர் பண்ணுறாரு. ஹி வாஸ் கிளென்சிங் த டெம்பிள். இதே இது கோபத்தின் உச்சக்கட்டத்தில் யாரையாவது கத்தி எடுத்து குத்துனாரா? சொல்லுங்க. அது மாம்சமாக போயிடும். சொல்கிறது புரியுதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ ஜெலசி, பொறாமை உணர்வு, இது நம்மளோட ஒட்டிகிட்டு இருக்கா இல்லையா? நமக்கு ரொம்ப காலம் எதிர்பார்த்துட்டு இருப்போம், ரொம்ப பிரயாசம் எடுத்திருப்போம், சில நன்மைகள் நமக்கு கிடைச்சிருக்காது. ஜோமனி பார்ப்போம், அந்த நன்மைக்கான அறிகுறியே இருக்காது. ஆனால் நம்ம பாஷையில் நமக்கு புரிகிற மாதிரி, நேற்று யாரோ ஒருத்தருக்கு நம்ம பல காலம் விரும்பி கொண்டிருந்ததான அந்த பெரிய நன்மை ஜாக்பாட் மாதிரி உடனே கிடைச்ச உடனே நமக்கு உள்ள என்ன உணர்வு வருதுன்றதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்கு உள்ள ஏதோ நெருடலோ சலனமோ, ஸ்தோத்திரம், ஒரு கசப்பு உணர்வோ வந்து விட்டதென்றால்
we are struggling with jealousy. எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? அது ஜெலசி அப்படின்ற பொறாம உணர்வு, இது மாம்சத்தோட தொடர்புடையதா, ஆவிக்குரிய காரியத்தோட தொடர்புடையதா? மாம்சத்தோட. பிட்டர்னஸ், கசப்பு உணர்ச்சிகள். அடுத்ததாக டேக்கிங் ரிவெஞ்ச். நேரம் பார்த்து, நீ அன்னைக்கு அப்படி பேசினில்ல, அன்னைக்கு அப்படி செஞ்சீங்கல்ல, இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன், நேரம் பார்த்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க? ரிவெஞ்ச்னா என்னது? பழி வாங்குதல். பழி வாங்குவாங்க ஏதோ ஒரு விதத்தில். அதுக்காக பழி வாங்குறதுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் டமார்னு பாம்பு போட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. அது கிடையாது. எப்படி பழி வாங்குவோன்னா, வேறு சட்டில் விதமாக பழி வாங்க. உங்களை பற்றி 4 பேர்கிட்ட போய் என்ன செய்வாங்க? சொல்லுங்க, நான் சொல்கிறது புரியுதா? இப்படி செயல்பட்டால் உங்களை பார்த்தா அப்படி அப்படி திரும்பிட்டு போவாங்க. நேற்று வரைக்கும் விஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இதெல்லாம் சட்டில் வே ஆஃப் டேக்கிங் ரிவெஞ்ச். அடுத்தது என்ன செய்வாங்க? 4 பேர்கிட்ட நம்மளை பற்றி செய்யாததை செய்ததாக, சொல்லாததை சொன்னதாக சொல்லி நம்மளை டேமேஜ் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை பேசுவாங்க. இது மாம்சத்தின் வெளிப்பாடா, ஆவியின் வெளிப்பாடா? நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்கள். மாம்சத்தின் வெளிப்பாடு. சில பேர், some people will be very abusive. ரொம்ப அப்யூசிவாக இருப்பாங்க. அப்யூசிவ்னா ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். மட்டம் தட்டுறது, மற்றவங்களை ரொம்ப அப்யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள முறையான விதத்தில் கையாள மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ இவங்க செய்கிற ஏதோ ஒரு காரியம் அடுத்த ஆளுக்கு ஒரு விதமான வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கும். அதுதான் அப்யூசிவ் பிஹேவியர்னு சொல்கிறது. அடுத்த ஆளுக்கு ஒரு வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கும். எல்லாருக்கும் முன்னால் எதையாவது சொல்லி மட்டம் தட்ட பார்ப்பாங்க. இது அப்யூசிவ் பிஹேவியர். இது மாம்சத்தின் வெளிப்பாடா, ஆவின் வெளிப்பாடா? சில பேர் they will be very oppressive and manipulative. மேலே எழும்பவே விட மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை என்ன செய்துருவாங்க? தடுத்துக்கிட்டே நிற்பாங்க. இது எல்லாமே. அப்புறம் ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுவாங்க. மேனிப்புலேட் பண்ணுறதுன்னா அவங்கள இதுக்காவது இவங்களுடைய லாபத்துக்காக, அதே அவங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த நபர்களை என்ன செய்வாங்க? நிர்பந்திப்பார்கள். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் என்னிடத்தில் காணப்படுகிறது என்றால், நான் ஆவியின்படி நடக்கிறவன் அல்ல, முழுக்க முழுக்க மாம்சத்தில் நடக்கிறவன். என்னை வச்சே சொல்லிடுறேன். உண்மையா இல்லையா? இப்போ இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். என்ன ஜெபம் பண்ண போகிறோம்? ஆண்டவரே, என் மாம்சம் வெளிப்படக்கூடாதுப்பா. மாம்சம் சில நேரம் வெளிப்பட்டுருது இல்லை, சில நேரம் வெளிப்பட்டுருது. நான் என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறேன். வண்டி ஓட்டும் போது டக்குன்னு சில நேரத்தில் வருது. ஸ்தோத்திரம், இல்லையா? அப்போ மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, மாம்சம் ரொம்ப வெளிப்படுது ஆண்டவரே. நானும் முடிவெடுத்து பார்க்க, ஒரு நாளாவது ஒரு ஆளை திட்டாமல் நான் போகணும் அப்படின்னு யோசிப்பேன். ஸ்தோத்திரம். ஆனால் நடந்துக்கிறதும் ஆட்கள் போகிறதும் அப்படி தான் இருக்குது. அதுக்கு என்ன செய்யறது? அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்க சொல்லுவாங்க, டேடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், விண்டோவை இறக்கி விடுறோம் அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, என்ன சொல்கிறேன்னா, மாம்சத்தை மற்றவர்களிடம் ஆனால் அட்லீஸ்ட் இதாவது சிம்பிளாக போயிடுது. இதே இது நான் கார் டோரை திறந்து வெளியே போய் ஒருத்தன் சட்டையை பிடிக்கன்னு வைங்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோனை ரைஸ் பண்ணி 4 பேர் அசிங்கமாக வேடிக்கை பார்க்குற மாதிரி என் தரத்தை கீழே இறக்கி ஒருத்தன் சட்டையை போய் வெளியே நட் ரோட்டில் பிடிச்சேன்னு வைங்க. ஆர் யூ வித் மீ? நான் சொல்கிறது புரியுதா? அது முழுக்க முழுக்க மாம்சம், மாம்சம். அப்போ நான் ஆவி கேட்டபடி நடக்கலையே. பாஸ்டர், யாரை அப்படி பிடிச்சிங்கன்னு கேட்காங்க. ஒருத்தரையும் பிடிக்கல, மனசில் கூட பிடிக்கல. விடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த லெவலுக்கு மோசமாக நான் நல்ல வேலை கர்த்தரினை இறங்க விடலை இது வரைக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது இந்த மாம்சம் த்ரூ அவர் ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர், நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள் ஆவிக்கு ஏற்றபடி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி சொல்லுங்க? ஆவிக்கு ஏற்றபடி. பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 5:16 வாசிங்க, வேகமாக வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:16. நம்ம வல்ல வசனத்தை பேஸ் பண்ணி தான் ஜெபம் பண்ணுறோம். 2 கொரிந்தியர் 5:16 வாசிங்க வேகமாக. ஆகையால் நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின் படி அறியோம்.
அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எவ்ரிதிங் வில் பி ஸ்பிரிச்சுவல். எங்களோட ஆட்டிடியூட், எங்களுடைய பார்வை, எங்களுடைய நடக்கைகள் எல்லாமே எப்படி இருக்க போகிறது? ஆவிக்கேற்றபடி இருக்க போகிறது என்று அவர் சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வேகமாக வாசிங்க. கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய, இன்னொரு இடத்துல போராடுகிறது என்று போடப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை, நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நீங்க ஆவிக்குரிய விதத்துல, நீங்க சொல்றதுக்கு என்ன, நாம எல்லாம் ஆவிக்குரிய விதத்துல நடக்க வேண்டும், ஆவிக்குரியவர்களாய் நம்மை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விருப்பப்படுவோம், அதற்காக ஜெபிப்போம், பிரயாசப்படுவோம். ஆனால் அப்படி இருக்க முடியாது. அந்த செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு எதிர்த்து போராடுகிறது, விரோதமாய் நிற்கிறது என்னது? நம்முடைய மாம்சம். சொல்லுங்க, நம்முடைய மாம்சம். பாஸ்டர் ஜெயபாலன் முன்னால் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு பரம எதிரியே நான் தான் அப்படிம்பார். எப்படி? எனக்கு, ஏன்னா என் மாம்சம் இருக்குது பாருங்க, அதுதான் எனக்கு எதிரியாக இருக்குது, எத்து நிற்குது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோமா? லார்ட் ஹெல்ப் மீ நாட் டு லிவ் ஆஸ் அ வேர்ல்ட்லி பர்சன். லார்ட் ஹெல்ப் மீ நாட் டு லிவ் ஆஸ் அ வேர்ல்ட்லி பர்சன். உலக பிரகாரமான மனுஷனை போல, மனுஷியை போல என் வாழ்க்கையில் நான் வாழக்கூடாது ஆண்டவரே. நம்மளை பார்த்தா ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டும். எல்லாரும் போலையும் தான் நீங்கள் கடைக்கு போவீங்க, எல்லாரும் போலையும் தான் ரோட்டில் ட்ராவல் பண்ணுவீங்க, எல்லாரும் போல 4 பேர்ட்டு நின்று பேசுவீங்க. ஆனால் அதன் நடுவில் நாம் ஆவிக்குரியவர்கள் என்பதை ஜனங்கள் பார்க்கத்தக்கதாக நம்முடைய மாம்சம் முற்றிலும் சுட்டரிக்கப்பட, நம்முடைய மாம்சம் வெளிப்படாதபடிக்கு ஆவிக்குரியவர்களாய் நம்மை வெளிப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ராபா ஷாக்கா ராபா லா பாலா எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹுரிபா ராபா சாந்தா ராபா லபா கமனா. ஏன்னா அங்கே தான் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஏன்னா மாம்சத்தில் செயல்படுகிறது தேவ நாமத்திற்கு மகிமையை கொண்டு வராது. மாம்சத்தில் செயல்படுகிறது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. மாம்சத்தில் செயல்படுகிறது சில நேரங்களிலே நஷ்டங்களிலே கொண்டு விட்டுவிடும். மாம்சத்தில் செயல்படுவது நமக்கு வேதத்தின் படியானதா இருக்காது, கர்த்தர் விரும்புகிறதா இருக்காது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, மகனே மகளே, ஆவிக்குரிய மகனாய், ஆவிக்குரிய மகளாய், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பிள்ளையே, ஆவிக்கு ஏற்றபடி நடக்கும்படிக்கு, ஆவிக்குரியவர்களாய் வாழும்படிக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் தருகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். ரபா ஷகரியாத்துரா லபரத்தியக்கரமா. நான் ஒரு ஆவிக்குரிய மகனாய் வாழும்படி விரும்புகிறேன் ஐயா. இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பீங்களா? நான் ஒரு ஆவிக்குரிய மகனாய், ஒரு ஆவிக்குரிய மகளாய், என்னுடைய ஆண்டவரே சிந்தனைகளிலே, என்னுடைய ஆண்டவரே மனப்பான்மையிலே, என்னுடைய செய்கைகளிலே, கிரியைகளிலே ஒரு ஆவிக்குரிய நபராய் நான் வாழும்படிக்கு விரும்புகிறேன். ஒரு ஆவிக்குரிய தன்மை உடைய ஒரு மகனாய் மகளாய் வாழும்படி விரும்புகிறேன். என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் ஆண்டவரே மறுரூபமாக்கப்படட்டும் ஐயா. என்னுடைய மாம்சம் வெளிப்படாதபடிக்கு, நான் மாம்சீகத்திலே செயல்படாதபடிக்கு என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ரபா ஷீதாமானா ரபா லபா அல்லேலூயா. மாம்சத்தை நான் மற்றவர்களிடத்தில் வெளிக்காட்டக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவரே மனப்பான்மையினாலேயோ, என்னுடைய ஆண்டவரே செய்கையினாலேயோ மாம்சத்தை மற்றவர்களிடத்தில் வெளிக்காட்டி விடக்கூடாது. நான் மாம்சத்திலே முடிவெடுத்து விடக்கூடாது. நான் மாம்சத்திலே செயல்பட்டு விடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறேன். உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல சத்தத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சங்கீதம் 119:49 இந்த வசனத்தின் அடிப்படையில் டாக்டர் ஜோசப் ஆல்ரின் சமீபமாக ஒரு அருமையான ஒரு பாடல் வெளியிட்டிருந்தார். என்ன பாட்டுன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்னை சொல்லுங்க. சங்கீதம் 119:49 எடுத்தவங்க வேகமாக வாசிங்க. நீர் என்னை நம்ப பண்ணின
உம்முடைய வசனத்தை நீர் நினைத்தருளும். ஒரு சங்கீதக்காரனாகி தாவீதுடைய ஒரு ஜெபம் இது. நீங்கள் நினச்சிருங்க, ஆண்டவரே நம்ம இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலே நம்ம நினைத்தருளும்னா என்ன மீனிங்னு பார்த்துட்டோம். லார்ட் யூ ஆக்ட் அப்பான் இட். ஏன்னா இந்த ஆண்டவரே அதில் அதுக்கேற்ற விதத்தில் கிரியை செய்யுங்க. நீர் உம்முடைய வார்த்தையை கொடுத்து, உம்முடைய வசனத்தை கொடுத்து என்னை இது நம்ப பண்ணினீரே, அந்த வசனத்தை நீங்கள் நினச்சிருங்க. அதாவது ஆண்டவர் இவருக்கு சொல்ல வசனம் இது வரைக்கும் நடக்கலை, நிறைவேறலை. இவர் சொல்கிறார், ஆண்டவரே அதை நிறைவேறும்படி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லார்ட் யூ ப்ளீஸ் ஆக்ட் அப்பான் இட். தட் இஸ் a prayer of David at this point. தம்முடைய வார்த்தையை, தம்முடைய வசனத்தை ஆண்டவர் நாம் எல்லாரும் நம்பும்படி செய்திருக்கிறார். உண்மைதானே? அவரை நம்ப செய்திருக்கிறார், அவருடைய வசனத்தை நம்ப செய்திருக்கிறார். வசனத்தை இயேசு என்ன செய்தாராம்? உபதேசங்களாக போதித்தார். இயேசு போகிற இடத்துலலாம் என்ன செஞ்சார் சொல்லுங்க? போகிற இடத்துல என்ன செஞ்சார்? இந்த உலகத்தில் அவர் மாம்சம்னா அந்த சரீரத்தில் வாழ்ந்த பொழுது என்ன செய்தார்? அவர் பிரசங்கம் பண்ணினார், நிறைய இடத்துல உபதேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். உபதேசம். ஆண்டவர் இயேசு எதை உபதேசித்தார்? வசனத்தை தான் என்ன செய்தார்? உபதேசித்தார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், இவரே வார்த்தையாக இருக்கிறவர், இவரே வார்த்தையானவர். அவர் சொன்னதான அந்த உபதேசங்களின் வசனங்களை, அந்த உபதேசங்களின் வார்த்தைகளை ஜனங்கள் நம்பினார்கள், நம்பி ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நம்பிக்கை எதன் மேலே? ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு வாக்குகளை கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, உபதேசங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எத்தனை உபதேசங்கள், வேத உபதேசங்கள் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். விசுவாச பிரமாணம் என்று சொல்லுகிறோம். நிறைய பேருக்கு இன்னைக்கு விசுவாச பிரமாணம்னா என்னன்னு தெரியாது. நான் சபையில் ஒரு நாள் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். ஒரு சில வாரங்களாக இந்த விசுவாச பிரமாணம் சொல்லுங்கள். வாட் டு வி பிலீவ்? யாராவது நம்மகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல தெரியணும் இல்லையா? அதுதான் நம்முடைய விசுவாச பிரமாணம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாச பிரமாணம் அதெல்லாம் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். அவருடைய வாக்கு தத்தங்களை நம்புகிறோம். அது மாத்திரமல்ல, எப்படி வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு உபதேசித்த உபதேசங்களை நம்புகிறோம். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபிக்க போகிறோம்னா, ஆண்டவரே என்னை நீர் நம்ப பண்ணினவைகளிலே நான் உறுதியாக நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம உறுதியாக நின்றுணும். விசுவாசத்தில் என்ன செஞ்சிடணும்? உறுதியாய் நிற்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம், கொஞ்சம் வேகமாயிடுங்களேன். எபிரேயர் 10வது அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கட்டுமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. நம்முடைய நம்பிக்கை என்ன? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வேறு எப்படியும் போக முடியாது. ஆனால் இயேசு தம்முடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு வழியை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். நாம் ரட்சிப்படைந்தவர்களாய் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லுகிறோம். அதற்கு நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கிற மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு தான் என்ன செய்கிறோம்? நாம் வாழுகிறோம். அந்த நம்பிக்கையோடு தான் நாம் கிருபாசன தண்டையில் நாம் சேருகிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கென்று ஒரு நித்திய நம்பிக்கை உண்டா இல்லையா? நித்திய நம்பிக்கை உண்டு.
அதை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு அடுத்த காரியத்திலும் ஆண்டவர் நமக்காக வாக்குகளை கொடுத்திருக்கிறாரா? மகளே, உனக்கு நான் இதை செய்வேன், அதை செய்வேன், உன் குடும்பத்தில் இப்படி நடத்துவேன், உன்னை கைவிட மாட்டேன், உன் பிள்ளைகளை நான் ஆதரிப்பேன், உன் பிள்ளைகள் இப்படியெல்லாம் உயர்ந்திருப்பார்கள், அவர்கள் இந்தந்த ஸ்தானத்திலே போய் அவர்கள் என் நாமத்திற்கு மகிமையாய் அவர்கள் வேலை செய்வார்கள், இப்படியெல்லாம் சில பேருக்கு கேரியர் முதற்கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார்? வெளிப்படுத்தி இருப்பார். அப்போ நம்ம நம்ப பண்ணினவைகளிலே நாம் உறுதியாய் நிற்கிறதற்கு ஆண்டவர் பலன் தருவாராக. அதுக்கு லெஃப்ட் ரைட்டு போகாமல் எனக்குன்னு சொல்லி இந்த காரியங்களை கர்த்தர் சொல்லிட்டார், என்னை நம்ப வச்சுட்டாரு, என்ன செஞ்சிட்டாரு? நம்ப வச்சிருக்கிறார். சில வார்த்தைகளை சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ப வைத்திருக்கிறார். ஆகவே அதில் நான் என்ன செய்யணும்? சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, அதில் உறுதியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்ப பண்ணினவைகளில். இந்த ப்ராஜெக்டை செய்யும், சின்ன உதாரணம் சொல்கிறது, ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு ஐ ஹேட் நோ இன்ட்ரெஸ்ட் அட் ஆல். ஆனால் 9 வருஷம் கர்த்தர் பேசினார் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமாக. ஒரே விஷயத்தை, அவங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பே கிடையாது. ஆனால் ஆவியானவர் ஒருவரே அடையாளத்தை கொடுத்தாரு, வேலையை ஆரம்பின்னு சொன்னார், கீழ்ப்படிஞ்சேன். அவருடைய வார்த்தைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இருக்கிற காங்கிரிகேஷன் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு இவ்வளோ பெரிய இடமா? ஆண்டவருக்கு தெரியாதபடியா? கர்த்தருடைய ஞானத்தோடையா நமக்கு நிறைய ஞானம் இருந்துற போது? கர்த்தர் முக்காலத்தை அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. நாளைக்கு இந்த ஸ்தலத்தில் என்ன செய்ய போகிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் என்னை நம்ப பண்ணார், அந்த வார்த்தையை நம்ப பண்ணார். இதை நான் முடிச்சு கொடுப்பேன், இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுப்பேன், உனக்கு நீ மீதி எடுப்பேன், எல்லாம் பேசினார் ஆண்டவர். தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். இதில் ப்ராஜெக்ட்டுக்கு யார் யாரெல்லாம் உள்ளே போட்டாங்களோ அவங்க எல்லாரையும் நான் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பேன்றதையும் திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசி வச்சிருக்கிறார். இதெல்லாம் நான் நம்ப பண்ணினவைகள். அதில் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? உறுதியாக நிற்கணும். முடிகிற வரைக்கும் ஆண்டவரே, அதை விட்டு நான் லெஃப்ட் ரைட் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஃபுல் த்ராட்டில் ஐ வில் கோ ஃபார்வர்ட். இதுதான் நம்ப பண்ணினவைகளிலே உறுதியாக இருக்கிறது. சின்ன விஷயந்தான், சாதாரண விஷயமா இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஜெபம் பண்ணுவோம். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, என்னை எதெல்லாம் நம்ப வச்சிங்க, என்னுடைய நித்தியத்தை குறித்து, என்னுடைய ரட்சிப்பை குறித்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய பிள்ளைகளை குறித்து எதையெல்லாம் நீங்கள் நம்ப வச்சிங்களோ, ஆண்டவரே, நீர் என்னை நம்ப பண்ணினவைகளில் நான் உறுதியாய் இருக்க, நான் உறுதியாய் நிற்க எனக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு உதவி செய்கிறதுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக, என்னுடைய வாழ்க்கை உம்மால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருப்பதாக. லெட் மை லைஃப் பி அப்ரூவ்ட் ஆஃப் யூ டியர் லார்ட். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்ம வாழ்க்கை அங்கீகரிக்கப்பட்டால்தான் நம்முடைய லைஃப்பை கர்த்தர் அங்கீகரித்தாதான். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய காணிக்கைகளை அவர் அங்கீகரிப்பார், நம்முடைய துதி பலிகளை கர்த்தர் அப்பொழுது தான் அங்கீகரிப்பார். அவருக்காக நாம் செய்யக்கூடிய சேவையை அவர் அப்போ தான் என்ன செய்வார்? அங்கீகரிப்பார். என்னையவே அங்கீகரிக்கலைன்னா என்கிட்ட இருந்து வருகிற எதையாவது அங்கீகரிப்பாரா? சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ? நோ. வேதத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, மிக தெளிவாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம், நமக்கு நல்லா தெரியும் இந்த வசனம், திருப்பி அதை நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் எடுங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம், வேகமா. ஆபேலும் காயினும் காணிக்கைகள் கொண்டு வருகிறாங்க, அவர் ஆராதிக்க வர்றாங்க. ஆதியாகமம் 4, 4, 5. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அடுத்த வசனம், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். நாம் செய்கிறத கர்த்தர் அங்கீகரிக்கணும்னு நாம் விரும்புவோம். நம்ம செய்கிறத கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? எதை அங்கீகரிக்கணும்? எதை ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்? எதை அங்கீகரிச்சாதான் செய்கை அங்கீகரிப்பார்? வாழ்க்கையை
அங்கீகரிப்பார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. இங்கே டெல்லியிலேருந்து இங்கே வந்த புதுசில் ஃபஸ்ட்டு 3 years ஐ வென்ட் த்ரூ ஹெல். இமோஷ்னலி ரொம்ப பயங்கர டேர்ம் ஆயில், யாருக்கும் தெரியாது. ஒரு முறை ஒரு ஆங்கில ஆராதனை முடித்த உடனே ஒரு ஆங்கில ஆராதனை செய்தி கொடுக்க வந்ததான ஒரு நபர், அவரோட கார் ஆடியோவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வச்சு, கொஞ்சம் பாருங்கள் பாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காரில் உட்கார வச்சு அந்த ஆடியோ போட்டு காட்டிகிட்டு இருக்கும் பொழுதே அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசினார். அதை நிப்பாட்டிட்டு, பாஸ்டர் என்கிட்ட சொன்ன கார் இதே கிரவுண்டில் வச்சு, ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு, உங்கள் மனசுலேருந்து சஞ்சலத்தை எடுத்து போடுங்க அப்படின்னாரு. ஆண்டவர் சொல்கிறார், நீ சஞ்சலப்படாத மகனேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என் மனதில் அவ்வளோ சஞ்சலத்தை சுமந்துட்டு இருந்தேன். இது நடந்து ஒரு 2 வாரத்திற்குள்ளாக ஆவிக்குரிய அனுபவத்தில் முதிர்ந்த ஒரு நபர் நம்முடைய சபையில் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க எஸ்எம்எஸில். இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. மாம்சத்திலிருந்து என்னது, அது ஒரு பிரசங்கில் உள்ள வசனம், எக்ஸாக்டாக டக்குன்னு அந்த வேர்டிங்ஸ் ஞாபகம் வர மாட்டேங்கி. இதே வார்த்தை, சஞ்சலத்தை என்ன செய்து போடு, நீக்கி போடு. அந்த அடுத்த வசனம் என்னை அப்படி தூக்கி விட்டுச்சு. கர்த்தர் உன் கிரியைகளை அங்கீகரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இது போதும் ஆண்டவரே. ஆமென். என்னது ஆண்டவர் சொன்ன, எனக்கு இது போதும், இது போதும். என் சஞ்சலத்தை நீர் பார்க்கிறீர்ல, அது போதும் எனக்கு. நீங்கள் பார்க்குறீங்களா, வேறு எவருக்கும் தெரியாது, வேறு எவருக்கும் புரியாது, புரியவும் மாட்டாங்க, புரிய ட்ரை பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை, கர்த்தர் உன் கிரியைகளை, அவர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. ஆண்டவர் தெளிவாக இன்றைக்கி காலையில் உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஏவுனார் பாஸ்டர். எனக்கு ஃபோனில் அப்புறம் சொல்கிறாங்க, ஏவுனார். ஆண்டவர் தெளிவாக இந்த வார்த்தையை பேசினார், உங்களிடத்தில் சொல்லும்படிக்கு சொன்னார். கர்த்தர் உன் கிரியையை அங்கீகரித்திருக்கிறார். வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு லைஃப்பில்? அல்லேலூயா. நான் என்ன செய்கிறேனோ அதை கர்த்தர், மனுஷங்க அங்கீகரிக்காங்களோ அங்கீகரிக்கலையோ, அதை என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, அதை ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, அதுக்காக என்ன நெகட்டிவ் சொல்கிறாங்க, ஐ டோன்ட் கேர் அட் ஆல். என் கிரியையை அவர் அங்கீகரிக்கிறார்களா, அது போதும். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க என்னையும் என் கிரியையும் அங்கீகரிக்கிறதுக்கு ஏதுவாக என் லைஃப் உங்கள் முன்னால் அங்கீகரிக்கப்படுதாக இருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னோட லைஃப் உங்களுக்கு முன்னால் அங்கீகரிப்பாக இருக்கணும் ஆண்டவரே. ரபா ரஹா தூடா பரா சண்ட ரபலா ரிகா தூடா மனா சண்டே ரிபியாலபா ரிஹா தூடா பரா கூடா பரா சியா தூடா மனா ரிபா ரபா ரஹா சிகா தூடா மனா ரபா லபா ரபா ரிஹா தீடா நம ரகா தூடா ரிஹித்தியா தூடா மனா சந்த ரபா லக்க தூடா மனா சங்கே ரிபியா தூடா மனா சியா தூடா லபா ரிகா தூடா பலா சிகா ஆண்டவரே, எங்க வாழ்க்கை ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருப்பதாக, அங்கீகரிக்கப்பட்டதாக இருப்பதாக. என்னுடைய வாழ்க்கை உம்முடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருப்பதாக. அதோடு சேர்த்து எங்களுடைய கிரியைகள் உம்முடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சில நேரங்களில் நம்ம ஜெபம் கேட்கப்படுவது என்பது தேவனுடைய அங்கீகாரத்திற்கு அடையாளம் அல்ல. God may answer just because God has answered some of my prayers, அதை வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியாது, கர்த்தர் என் லைஃப் அங்கீகரிச்சுக்க சொல்ல முடியாது. ஏன்னா 2 பக்கமும் நம்ம யோசிக்கணும். ஆண்டவரே, எங்களை பாதாளத்திற்கு அனுப்பிவிடாதபடி உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த பன்றி கூட்டத்தில் எங்களை அனுப்பிவிடும் என்று ஒருவர் ஜெபம் செய்தார். யார் இது? சொல்லுங்கங்க. நான் உங்களெல்லாம் அலாட்டா வைக்கிறதுக்காக இப்படிலாம் நான் செய்ய வேண்டி இருக்குது. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணது இயேசுநாதர்ட்ட இந்த ஜெபத்தை பண்ணது யாரு? மனுஷனா? மனுஷனா? அது நீங்கள் திருப்பி அழுத்தி சொல்லணும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப கேட்குறேன். அசுத்த ஆவிகள், லீஜியன், லேகியோன். நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் அவன் லேகியோன் என்று சொன்னான்னு இருக்கும். எல்லா அசுத்த ஆவிகள். இயேசு என்ன செஞ்சார்? என்ன சொன்னார்? அப்போ பிசாசோடைய ஜெப குறிப்புக்கே இயேசு என்ன சொல்லிட்டார் அந்த டைம்ல? எஸ்ன்னு பதில் கொடுத்துட்டாரா? ஆனா அந்த பிசாசு வந்து கடவுள் அங்கீகரிப்பாரா? அது அங்கீகரித்ததா அர்த்தமா? அதான் விரட்டி விட்டார.
அந்த மனுஷனுக்குள்ளே இருந்து என்ன செஞ்சிட்டாரு? விரட்டி விட்டுட்டாரு. அது ஜெபத்தை கேட்கறதுனால ஒருத்தரோட லைஃப் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று அர்த்தம் இல்லை. ஒருத்தர் நின்னா கடைசியில் சாகும் தருவாயில் செத்து போறன்ற நிலைமை வந்துருச்சு. ஆண்டவரே, என்னுடைய 2 கண்களுக்காக இந்த பெலிஸ்தரிடத்தில் நான் பழி வாங்கும்படிக்கு ஒரே ஒரு விஷயம் நினைத்தருளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஜெபம் ஒருத்தன் பண்ணான். யார் இது? அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரா? கொடுத்துட்டாரு. ஆனால் அவன் லைஃப்பை எடுத்து பாருங்க, அது தேவனுடைய அங்கீகாரம் பெற்ற வாழ்க்கையா? அது கர்த்தர் தெரிந்தெடுக்க வாழ்க்கை தான். ஆனால் அவன் வாழ்ந்த விதம் தேவ அங்கீகாரத்தை பெறவில்லை. நான் சொல்கிறது புரியுதா? அதனால 2-3 ஜப குறிப்புக்கு ஆன்சர் பண்ணி கொடுத்துட்டதுனால கொடுத்த உடனே நானும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு, என் லைஃப் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி நாமே சில நேரங்களில் என்ன செஞ்சிடக்கூடாது. அதனால தான் திரும்ப ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, just because God has not answered my prayers, that doesn't mean he has not approved my life. சொன்னது திரும்பி சொல்றதுக்கு எனக்கே தெரியாது, தமிழில் சொல்கிறேன். 2-3 ஜப குறிப்புக்கு ஆண்டவர் எனக்கு பதில் தராததுனால, அவர் பதில் கொடுக்காதனால என் லைஃப் அவர் அங்கீகரிக்கலைன்ற அர்த்தமும் கிடையாது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் தரலாட்டினாலும் இல்லைன்னு பதில் சொன்னாலும் கூட என்னோட லைஃப்பை கர்த்தர் ரசிச்சிருக்கிறாரு, அங்கீகரிச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பைபிள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்படி ஏன்னு ஆண்டவர் சொல்லலை, இந்த விஷயத்தை குறித்து இனிமேல் நீ என்னிடத்துல எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு வந்து உனக்கு நான் முடிவு பண்ணது தான். அதனால இந்த விஷயத்தை குறித்து இனிமேல் என்ன செய்யக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வைக்கக்கூடாது. நான் நோன்னு சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன்னு ஒருத்தன்ட்ட சொன்னார் ஆண்டவர். யார்கிட்ட சொன்னார்? மோசேட்ட சொன்னார். ஆனால் மோசையோட லைஃப்பை கர்த்தர் அங்கீகரிச்சாரா? ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டுக்கு நோ சொன்னார், பட் his life was approved of God. என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கிலும் உண்மையுள்ளவன் என்று அவனை பற்றி சொன்னார். நான் அவன்கிட்ட முகமுகமாக பேசுவேன்னு சொன்னார். அவர் போய் அங்கே அடக்கம் பண்ணி வைக்கிறாரு. அவன் சரீரத்தை எடுத்து அடக்கம் மக்கள் கையில் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிசாசு வந்து தர்க்கம் பண்ண வரும்பொழுது கர்த்தருடைய பிரதான தூதனாகிய மிகாவேல் வந்து அவனுக்காக நிற்கிறான். வந்து அது எதை காண்பிக்கிறது? தேவனுடைய அங்கீகாரம் பெற்ற வாழ்க்கையை காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிற காரியம் புரிஞ்சிருச்சா? மோசேக்கு அந்த ஒரு டைமில் அந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை கிராண்ட் பண்ணலை, ஆண்டவர் கிராண்ட் பண்ணல தான். ஆனாலும் அவருடைய அனந்த ஞானம் இயேசுவோட டைமில் உள்ளே வந்து காலை வச்சார வைக்கலையா? மறுரூப மலையில் மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசி கொண்டிருந்தார்கள். இப்போ என்னோட லைஃப் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சோர்ந்து போயிடாதீங்க. சில நேரங்களில் உங்களுக்கு சந்தேகம் வரும், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கலையே, ஆண்டவர் நான் கேட்ட காரியத்தை எனக்கு செஞ்சு கொடுக்கலையே, அப்போ என் லைஃப் அவர் அங்கீகரிக்கலையோன்னு நீ நினைக்கலாம் மகளே, நீ நினைக்கலாம் மகனே. சோர்ந்து போகாத. உன்னோட லைஃப்பை கர்த்தர் அங்கீகரிச்சிருக்கிறாரு. உன் லைஃப்பை கர்த்தர் அங்கீகரிச்சிருக்கிறாரு. சில ஜெபங்களுக்கு, சில விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் தராததினாலே உன்னுடைய வாழ்க்கை அங்கீகரிக்கப்படவில்லை என்று அர்த்தம் அல்ல. உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உன்னுடைய நல்ல செய்கைகளை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உன்னுடைய பிரயாசங்களை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உன்னுடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உன்னுடைய சேவையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உன்னுடைய அர்ப்பணிப்புகளை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உன்னுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேரம் வரும் பொழுது ஆண்டவர் அதை குறித்த தெளிவை உனக்கு தருவார். நேரம் வரும் பொழுது, காலங்கள் வரும் பொழுது அதை குறித்த தெளிவை கர்த்தர் தருவார். ஏற்ற வேளையிலே தம்முடைய அனந்த ஞானத்தின்படியான பதிலை கர்த்தருடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாவது. அடுத்தபடியாக ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை பேர் ஆண்டவரோட சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம்? ஆமென். நல்ல ஜெபம் பண்ணுறீங்களா? இன்னும் கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் முடிக்கிறேன். நான் வந்தது கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். ஸ்தோத்திரம். நீர் விரும்புகிற விதத்தில் என்னை தொடர்ந்து உருவாக்கும். அவருக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர்? யெகோவா ஒசேனு. சொல்லுங்க, யெகோவா ஒசேனு அப்படின்னா என்ன அர்த்தம்? உருவாக்குகிற கர்த்தர்.
உருவாக்குகிற கர்த்தர். நம்ம உருவாக்குறாரா? நம்ம எல்லாம் உருவாக்குறாரா? நம்ம பிள்ளையா நம்மளை வந்து நம்ம தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குனது அவர் தான். இந்த உருவாக்குதல் கொஞ்சம் வித்தியாசமாக அவருக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? உருவாக்கி கொண்டு இருக்கிறார். என்னெல்லாம் இன்னும் உருவாக்கிட்டு இருக்கிறார். 30 வருஷம் ஏறக்குறைய ஆண்டவர்கிட்ட வந்து 33 வருஷம் ஆச்சுது. அப்போ நான் இருந்த லெவல் வேற, இன்னைக்கு கர்த்தர் என்னைய ஆவிக்குரிய ரீதியில் வச்சிருக்கிற விதம் வேற. கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறார். அதுபோல் உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்து நீங்கள் சாட்சி சொல்ல முடியும். 10 வருஷத்துக்கு முன்னால் நான் இருந்த ஆள் வேற பாஸ்டர், இப்போ கர்த்தர் நல்ல என்னை உருவாக்கி என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். என்னுடைய திங்கிங் பேட்டர்ன் எல்லாம் மாறி இருக்குது. என்னுடைய ஆசைகள் மாறி இருக்கிறது. என்னுடைய முன்னுரிமைகள் மாறி இருக்கிறது. என்னுடைய எதிர்பார்ப்புகள் மாறி இருக்கிறது. என்னுடைய விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் மாறி இருக்கிறது. எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு அப்படிப்பட்ட ஒரு உருவாக்குதலை எனக்குள்ளே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அவர் பரம குயவன், நம்மை வணைகிறவர். எரேமியா 18 அதிகாரம் 1 முதல் 6 வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து கோயவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கோயவன் மட்பாண்டத்தை அவன் வணைகிற போது ஒரு மட்பாண்டம் அவனுடைய கரத்தில் என்ன செய்கிறது? கெட்டு போகிறது. மீண்டுமாய் அந்த கோயவன் என்ன செய்கிறான்? வேறே பாத்திரமாய் வணைகிறான். இதைத்தான் நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் ஒரு பரம குயவன். அவர்கள் குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இருக்கிறார்கள். அல்லேலூயா. குயவனே உம் கையில் களிமண்ணாம் உடைத்து உருவாக்கும். பாடுறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை தொடர்ந்து இன்னமும் உருவாக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? என்னைய இன்னும் உங்களுக்கு ஏற்ற விதத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு ஏற்ற விதத்தில் என்னுடைய லைஃப்பை உருவாக்குங்க ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லுங்க. உமக்கு ஏற்ற விதத்தில், உமக்கு ஏற்ற விதத்தில் இயேசுவே உம்மை பிரதிபலிக்கிற வண்ணமாக, இயேசுவே உமக்கு ஏற்ற விதத்தில், உமக்கு ஏற்ற விதத்தில், உமக்கு ஏற்ற விதத்தில் என்னை உருவாக்குவீராக. என்னை உருவாக்குவீராக, என்னை உருவாக்குவீராக. எங்களை ஒவ்வொருத்தரையும் உருவாக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உருவாக்குங்க, ஒவ்வொருவரையும் உருவாக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. ஆமென். வேதத்திலிருந்து ஒரு சில ஒரு டிவோஷன் தாட் கேட்க போகிறோம். பாஸ்டர் ஜூலியஸ் அவர்கள் வந்து நம்மோடு ஒரு 7 minutes அவர்கள் பேசுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளாம் ஜெபிக்கிறவங்களா இன்னைக்கு உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் வேதம் அதைத்தான் நமக்கு காண்பிக்குது. ஏன்னா வேதம் நமக்கு சொல்லுது 2 விதமான ஜெபத்தை, கருத்தோடு ஜெபிக்கிறது, ஆவியோடு ஜெபிக்கிறது. விசுவாச பிள்ளைகளுக்கு வேதம் கற்றுக் கொடுத்துருக்கிற காரியம் அதுதான். ஏன்னா வேதத்தில் நம்ம எடுத்து உள்ள எல்லா பரிசுத்தவான்களையும் பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் பின்புறமாய் இருந்தது எல்லாம் ஜெபந்தான். ஏன்னா அவர்கள் தேவனுக்கென்று வல்லமையாய் அவர்கள் பிரகாசித்ததும் பரிசுத்தமாய் வாழ்ந்ததும் மிகுந்த கனி கொடுத்ததும் அவர்கள் பிறருக்கு தேவனுடைய பார்வையில் பிரயோஜனமான பாத்திரங்களாக இருந்ததும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் ஒரு அடிஸ்தானமாக ஒரு பேஸாக இருந்த காரியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜெப வாழ்க்கை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபம் வேண்டும் என்று வேதம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. வேதத்தில் எலியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அவனை அறிமுகப்படுத்துறது வேதம் இப்படித்தான் அறிமுகப்படுத்துது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்டிங் அவன் ஆகாப்பு ராஜாவுக்கு முன்பாக அவன் ஒரு பயங்கர எதிராக இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் தீர்க்கதரிசிகளை கொள்ளுகிற அந்த எதிராய் இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் எலியாவை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அவன் ராஜாவுக்கு முன்பாக சவால் விடுகிறவனாய் நின்றான்.
எப்படி ஒரு ராஜாவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பயந்து நிற்கிற டைமில் ஒரு ராஜாவுக்கு கிறிஸ்தவத்து தேவனுக்கு எதிரான ஒருவனுக்கு முன்பாய் சவால் விட்டு நிற்கிறானா, அதன் ரகசியத்தை யாக்கோபு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார், அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அதனால ராஜாவுக்கு முன்பாய் இப்படி சொன்னான், என்னுடைய வார்த்தை அன்றி பனியாகிலும் மழையாகிலும் பெய்யாது என்பது. அதுக்கு காரணம் எப்படின்னா, ராஜாக்களுக்கு முன்பாய் உங்களை நிற்க பலன் தருகிறது அந்த கருத்தான ஜெபம் தான். அவனை குறித்து இயேசு சொல்லும் போது இப்படி சொன்னார், அவனுடைய நாட்களிலே வானம் அடைபட்டது என்றது. அவனுடைய ஜெபத்தினாலே வானத்தை அடைக்க முடிந்தது, அதே ஜெபத்தினாலே வானம் திறக்கவும் பட்டது. உங்களுடைய கருத்தான ஜெபங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சிலவைகளை அடைக்கவும் சிலவற்றை திறக்கவும் உங்களுடைய கருத்தான ஜெபத்தினால் முடியும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஏன்னா அவன் தேவனுடைய மனுஷன்தான், ஆனால் கருத்தாய் ஜெபித்தான். இயேசுவோட வாழ்க்கையில் பாருங்க, அவர் தன்னுடைய ஞானஸ்தானத்தை எடுத்து வந்து அவர் ஜெபம் பண்ணுகையிலே வானம் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. வானம் என்ன, அந்த இடத்துல பரலோகம். நீங்க ஜெபித்தால், அவர் மாம்சத்தில் இருக்கும்போது தான் ஜெபித்தார், நீங்க ஜெபித்தால் உங்களுக்காக பரலோகம் நிச்சயம் திறக்கப்படும். பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்கள் சார்பில் பேசுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் ஜெபம் பண்ணினார். அதோடு கூட இருக்கல, அவர் தம்முடைய சீஷர்களை தெரிந்தெடுக்கிறதுக்கு முன்பாக முழுதும் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லியிருக்கு. அவர் ஏதோ 12 பேரை வச்சுட்டுல நிறைய சீஷர்கள் அவர் கூட்டியிருந்தார். அதில் 12 பேரை தேர்வு செய்ய வேண்டி இருந்தது. அதற்காக அவர் முழுதும் ஜெபித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு காரியங்களை தெரிந்தெடுக்கும் போது எவ்வளவாய் ஜெபிக்கிறோம். அநேகருடைய திருமண காரியங்களிலே பிரச்சனை இருக்குன்னா யோசித்து பார்க்கணும், நம்ம அந்த காலகட்டத்தில் அதற்காக எவ்வளவாய் ஜெபித்திருக்கிறோம் என்பது. நாம் தெரிந்தெடுக்கிறதிலே ஜெப குறைவு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு அநேக நாட்களாய் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தெளிவாய் ஜெபித்தார். தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பாக முழுதும் ஜெபித்து சரியானதை சூஸ் பண்ண, ஏன் தன்னை காட்டி கொடுக்க வேண்டியவனை கூட யாராய் இருக்க வேண்டும் என்பதில் தேவன் தெளிவுள்ளவனாய் இருந்து அவரை தேவன் ஜெபித்து அதை ஆரம்பித்தார். அதனால நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய விருப்பங்கள் எது வேணாலும் இருக்கலாம், ஜெபிக்கும் பொழுது தான் தெளிவான ஒரு முடிவை நாம் எடுக்க முடியும். அது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவருடைய வாழ்க்கையில் இயேசு கெத்சமனே தோட்டத்தில் ஜெபித்தார். அது எப்படி அவருடைய ஜெபம் வெளிப்பட்டதுன்னா, வியர்வை துளிகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்ததுன்னு. ஏதோ ஆண்டவர் மத்தியான நேரத்தில் ப்ரேயர் பண்ணல, நைட்டில் தான் போய் ப்ரேயர் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் தோட்டத்தில்ங்கும்போது அது குளிர்ச்சியான வேளையில் அந்த இடத்துல வியர்வை வரணும்னா அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் இருந்தது. அவருடைய வியர்வையை ரத்தமாய் வரத்தக்கதாய் அவர் ஜெபம் பண்ணினார். அதை குறித்து எபிரோனிய ஆக்கியோன் எழுதும்போது இப்படி சொல்கிறார், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எதுக்காக அவர் ஜெபம் பண்ணினார்? அவருக்கு தெரியுமே, அவர் இது தெரிந்துதானே இந்த பாத்திரத்துக்குள் வந்தார். அப்படி ஏன் ஜெபிக்க வேண்டி இருந்தது? காரணம், தேவ சித்தம் செய்யணும்னு விருப்பம் இருக்கே, ஆனால் அதை கடக்கிறதுக்குள்ள பலனோ இல்லை. அவர் ஜெபித்த போது அவருக்கு ஆண்டவர் செய்தது ஒன்னே தான், தூதனை அனுப்பி பலப்படுத்தினார். இது பலப்படுத்தினதுனால் என்ன வந்தது? சும்மா அந்த பிரச்சனையை மட்டும் கடக்கலைங்க, அவர் அந்த இடத்தில் அவருக்கு இழக்காத ஒன்று இருந்தது. அவர் தன்னுடைய நிதானத்தை இழக்கவில்லை அந்த சூழ்நிலையிலும். ஏன்னா அவரை சிலுவையில் அறைந்து தொங்குறாரு. அந்த இடத்துல நீ தேவனானால் என்னையை ரட்சித்து என்னையை ரட்சிக்க ஒருத்தன் சொல்லும் போது சைலண்டாக இருக்கிறாரு. பக்கத்தில் ஒரு கள்ளன் இன்னொரு சொல்கிறான், அவன் விசுவாசமாக சொல்கிறான், நீங்கள் வரும்போது உங்கள் ராஜ்யத்தில் என்னை நினச்சிக்கும் போது அவனுக்கு வாக்குறுதியை கொடுக்கறதில் அவர் நிதானமாக இருந்தார். தன்னை கொன்றவர்களை பார்த்து எல்லாரும் புறஜாதியார் கூட இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்க, இயேசு அன்பை பற்றி சொல்லுவாங்க. அவர் சாகும்போது கூட இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியுங்கள் என்று அவர் ஜெபம் பண்ணினார்னு. ஏன்னா அவர் கெத்சமனே தோட்டத்தில் செய்த ஜெபம் அவர் நிதானமாய் இருந்து ஜெபிக்க வைத்தது. அந்த இடத்துல ஜீவன் போகிற இடத்துல இருந்துட்டும் யோவானை பார்த்து சொல்றாரு, யோவானே, மரியாள் தான் உனக்கு தாய், மரியாளை இவன் தான் உனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறது ஆண்டவர் தெளிவாக இருந்தார்.
அவருடைய அந்த கெட்சமனே தோட்ட ஜெபம் அவருக்கு நல்ல நிதானத்தை கொடுத்து, நம்ம அநேக வேலையில் ஒரு தலைவலி வந்தால் கூட வீட்டில் நிதானத்தை விட்டுறோம். ஏதோ ஒரு பிரச்சனை வந்து, ஒரு வேதனை வந்து நான் நிதானத்தை விட்டு பேசிடுறோம், கடமையை தவறிடுறோம். ஆனால் ஆண்டவருடைய அந்த ஜெபமோ அவருக்கு நல்ல நிதானத்தை கொடுத்தது. அதே போல் சில ஜெபங்கள் வருக முன்னமே நம்ம ஜெபித்து வைக்க வேண்டும் என்பதை சொல்லி பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார். சாலமோன் ராஜா தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரு ஜெபத்தை செய்வார். ஆண்டவரே, பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லை, ஒருவேளை எங்களுடைய ஜனங்கள் பாவம் செய்து எதிராளியினிடத்தில் சிறைப்பட்டு போயிருந்தால் அவர்கள் அந்த இடத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்தையோ எருசலேம் பட்டணத்தையோ இந்த தேவாலயத்தையோ நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். தேவன் பதில் அதன் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லியிருப்பார். அதே ஜெபத்தை தான் நீங்கள் தானியேலில் வாசிக்க முடியும். அவன் தன் மேல் வீட்டிலே போய் எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்து ஜெபிக்கிற அனுபவம். அவனுக்கு விரோதமாய் நேபுகாத்நேச்சார் சிலையை கும்பிட வேணும்னு சொல்லும் போதும் அவன் அதை நோக்கி ஜெபம் பண்ண போது சிங்கக்கபியில் போட்ட போதும் சிங்கம் அவனை தொடவில்லை. காரணம், முன்னமே சாலமோன் ஜெபித்து வைத்தான். இவனும் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற மனிதனாயிருந்தான், இடைவிடாமல் ஜெபிக்கிற மனுஷனாயிருந்தான். அதனால தான் வேதம் அவனை சொல்லுகிறது அவருக்கு பிரியமான தானியேலனு. ஏன்னா வேத வசனம் முன்னமே ஏசாயா தீர்க்க தரிசனம் இப்படி சொல்லியிருக்குது, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருக்கு சித்தமானதை செய்வான். அவருக்கு சித்தமானதை செய்ய விருப்பம் இருக்குது, ஆனால் செய்து முடிக்கணும்னு அதுக்கு ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த ஜெப ஆவியை தருவாராக. ஜெப ஆவி நமக்கு வேணும்னாலே நம்ம ஜெபிக்க வேண்டி இருக்குது. இன்றைக்கி கேட்டோம், மாம்சத்தை ஜெயிக்கணும். மாம்சத்தை எது அழுத்தி பிடிக்கும்? நம்முடைய ஜெபந்தான் நம்முடைய மாம்சம் மேலோங்காதபடிக்கு நம்மை அழுத்தி பிடித்து நம் ஆவியின்படி நடக்க நமக்கு உதவி செய்யும். நம்ம வேதத்தை அறிந்திருப்போம், சுவிசேஷத்தை அறிந்திருப்போம், சிலருக்காக ஜெபிப்போம். அது வல்லமை வரணும்னா நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நாம் பல மணி நேரம் தனிப்பட்ட முறையிலே ஜெபித்திருந்தால் தான் நாம் போய் ஜெபிக்கும் போது அதற்குடைய பலன் கிடைக்கும். அதான் எலியா பார்த்தீங்கன்னா போய் அந்த அக்கினிய வானத்திலிருந்து இறக்கிற இடத்துல பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த தேவனுடைய தீர்க்கதரிசனம் கூட ஒரு பிரச்சனை வரும்போது அக்னியை இறக்குற இடத்துல ரொம்ப நேரம் எலியா ப்ரேயர் பண்ணல. ஆண்டவரே, இதோ நான் ப்ரேயர் பண்ணுறேன், நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே இதை செய்யறேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண அக்கினி இறங்கச்சு. அந்த இடத்துல அவர் சொல்லுவார், நீர் சொன்ன வார்த்தையின்படியே. அந்த வார்த்தை எப்போ அவனுக்கு கிடைத்தது? அவன் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற நேரத்தில் அந்த வார்த்தை கிடைத்தது. அதனால் அக்கினி புறப்பட்டு வந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கையில் அவன் தேவனுடைய அவன் ராஜாவை வந்து அவங்க அப்பா ஆகாது, அவன் ரொம்ப மோசமாக இருந்தானா. அவனும் மன உத்தமமாய் ஒரு நல்ல ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தங்காட்டியும் அவன் எல்லா பிரச்சனையும் சனகரிப் ராஜாவினால் வந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து இப்போ தான் அப்போ ஆட்சி சமாதானமாக இருக்குதுன்னு அவன் ஆட்சியில் அமரும்போது அவனுக்கு வந்தது பெரிய ஒரு வியாதி. அந்த வியாதி வந்து ஆண்டவர் சொல்லிட்டார் தீர்க்க தரிசனமாக ஏசாயாவை கொண்டு, உன் வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு. அவன் அந்த இடத்துல வேறு ஒன்றுமே சொல்ல, சுவர்புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டு, ஆண்டவரே நான் உண்மையும் உத்தமமாய் நடந்தேனேன்னு ஒரு சின்ன ஜெபந்தான். ஆண்டவர் அடுத்தது பதில் கொடுக்குறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எங்கள் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை எப்போ நம்மகிட்ட இருக்குதோ, போராடி ஜெபிக்கிற தேவனுக்கு உண்மையாய் நம்ம இருந்து நல்லா இருக்கும்போது ஜெபித்து பழகுங்கள், ஜெபிச்சு வையுங்க. அது நெருக்கத்தின் வேலையில் நீங்கள் சின்னதாக ஜெபிக்கும்போது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும், ஒரு ஜெயத்தை தரும். ஆண்டவர் அப்போவே ஏசாயாவை கொண்டு ஒரு பதில் கொடுத்தார். அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்தார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை எடுக்கலாம். புதிய ஏற்பாட்டில் சொல்கிறேன், பேதுரு ஜெபிக்கிற ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது பேதுரு தூங்கிட்டு இருந்தாப்படி பேதுரு பார்த்து சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாதபடிக்குன்னு சொன்னார். அந்த டைமில் இயேசு இருந்தங்காட்டி அவங்கெல்லாம் கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் இயேசு போனதுக்கு பிற்பாடு அவர் மரணத்தை ஜெயித்து போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, அவங்க ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு வந்து பெந்தெகோஸ்தே நாளில் இந்த பரிசுத்தாவியை பெரும்படிக்கு அவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தில் பிரச்சனை வரும்போது அப்போஸ்தலர் வந்து இப்படியெல்லாம் சாப்பாட்டு பிரச்சனையாகுது, நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லும்போது, எங்களுக்கு இது உறுதி ஜெபிக்கிறதையும் போதிக்கிறதிலும் வேலை இருக்குப்பா, அதுக்கு வேறு ஆளுகளை நியமிக்கிறோம், நாங்கள் ஜெபிப்பதிலே தரித்திருப்போம் என்று. அவர்களுடைய ஜெப வாழ்க்கை பெருகும், வல்லமைகளை கண்டார்கள். நம்ம எவ்வளவாய் ஜெபிக்கிறோமோ நாம்
நாம் வேதத்தின் ரகசியங்களை அறியணும்னாலும் முதல்ல ஜெபிச்சுட்டு தான் தொடங்கணும். சங்கீதத்தில் சொல்லுது, உம்முடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரலோன்னு வேத வாக்கியம் ஜெபிச்சும் போட்டு தான் அங்கே தொடங்குறாரு. நாம் தொடங்குவதற்கும் ஜெபிக்கணும், அதை செய்யும் போதும் ஜெபத்தோடு செய்யணும், முடித்ததுக்கு அப்புறம் நம்ம ஜெபிக்கும் பொழுது பலன் கிடைக்கும். ஜெபிக்க வந்திருக்கிற நம்ம அதிகமாய் கருத்தாய் ஜெபிக்கணும், ஊக்கத்தோடு ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், நல்ல வாஞ்சையோடு ஜெபிக்கணும். காரணம், ஆண்டவர் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படி லூக்கா 18 சொல்லும்போது, நீதி நியாயங்களுக்காக ஜெபிக்கிற இடத்துல தான் அதை சோர்ந்து போகாமல் ஜெபிக்க சொல்கிறார். சிலப்போ குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், லேண்ட் பிரச்சனையாக இருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளோட நீதி நியாயம் கிடைக்கணும்னா நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இந்த பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால இந்த வேலையில் உங்களோட நான் ஊக்குவிக்கிற காரியம் தான், நாம் எதை செய்தாலும் ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். காரணம், நம்ம ஒரு 5 அதிகாரம் படிங்க, 10 அதிகாரம் வேதத்தை வாசிங்கன்னா அதுக்கு கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் உட்காந்து 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுங்கன்னா நமக்கு எங்கிருந்தா வரும்? சோர்வு, கொட்டாயி வரும், டயர்டு வரும், தூக்கம் வரும். ஏன்னா ஜெபம் அது எல்லாவற்றையும் வல்லமையாக்கக்கூடிய ஒரு காரியம். அதுக்காகத்தான் பிசாசு அது ஜெபிக்கிறவர்களை தான் விட மாட்டான். ஏன்னா நிறைய வேதத்தை அறிஞ்ச ஞானிகளாக இருப்பாங்க, அவங்க சொன்னால் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வராது, கேட்கறதுக்கு ஒரு புத்தியை தெளிவிக்கக்கூடிய ஒரு பயங்கரமாக வசனம் பேசுகிறாங்களேன்னு இருக்கும், ஆனால் மாற்றத்தை கொண்டு வராது. யார் ஜெபத்தோடு வந்து பேசுகிறாங்களோ அவர்கள் எளிமையாக சொல்கிற வார்த்தைகள் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஜெபம் வல்லமையுள்ளது, நம்மை வல்லமையுள்ளவர்களாய் மாற்றக்கூடியது, நம்ம குடும்பத்திலே பெரிய மாறுதல்களை தரக்கூடியது. நிச்சயமாக எல்லாரும் கருத்தாய் ஜெபியுங்கள். தனிப்பட்ட ஜெப உறவிலே தேவனோடு பெருகும்படியாக இந்த வாய்ப்புக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் நாம் ஜெபித்து தேவனிடத்திலே ஒரு நன்மையை பெற்று ஆசீர்வாதம் பாத்திரங்களாய் நாம் இருப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, என் ஜெப வாழ்க்கையை தொடுவீராக. சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் தொடுவீராக, என் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் தொடுவீராக. ஆமென். அடுத்தபடியாக ஆண்டவர் ஸ்தோத்திரம், உம்முடைய உன்னத திட்டங்கள் என் வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறட்டும். கர்த்தர் நம்ம எல்லாரை குறித்தும் திட்டங்கள் வச்சிருக்கிறது அடிக்கடி நான் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறேன் இல்லையா? நம்ம எல்லாரை குறித்து God has a plan. அது நமக்கு நம்ம ரிமைண்ட் பண்ணணும். உன்னத திட்டங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேற்றும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்ஸ்பைட் ஆஃப் மீ ஆண்டவரே, என்னுடைய குறை நிறைகளெல்லாம் அப்பால்பட்டு உம்முடைய திட்டங்களை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. அல்லேலூயா. கடைசியாக 3 குறிப்பை நம்ம சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லோரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாமா? சோர்ந்து போகாமல். 12:30 மணி ஆயிடுச்சு. தேவ சமூகத்தில் கூடுதலாக ஒரு 10-20 நிமிஷம் இருக்கிறது தவறல்ல. ஸ்தோத்திரம். அது நமக்கு ஒரு நாள் நஷ்டப்பட மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? நஷ்டப்பட மாட்டோம். என்றைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவ சமூகத்தில் இருக்கிறத குறித்து சலித்து கொள்ளக்கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. கூட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சா, ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சா, ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறத குறித்து மனதில் கூட என்ன செய்யக்கூடாது? சலித்து கொள்ளக்கூடாது. ஆனால் வெளியேங்க இப்போ வெயிட் பண்ணுறோம்ல, ஃப்ளைட்டு மாறிச்சுன்னா வெயிட் பண்ணுறோம், ட்ரெயின் லேட்டுன்னா வெயிட் பண்ணுறோம், அதுக்கு சலிச்சுக்கிற மாதிரியெல்லாம் எதுக்கு சலிக்கக்கூடாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. மனசில் கூட சலிக்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானவர்களே, குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களையும் சேர்த்து கொர்நேலியுவின் வீட்டாரை போல என் குடும்பங்கள் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சந்திப்பை பெறவும் தேவன் அனுக்கிரகம் செய்யும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கொர்நேலியும் வீட்டார், கொர்நேலியோ தான தர்மங்களை செஞ்சு நிறைய ஜெபம் பண்ணா, வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து இருந்தான்னு அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம். கொர்நேலியுவின் வீட்டாரை போல எங்கள் குடும்பம் கர்த்தரை தேடுகிற குடும்பமாக இருக்கும்படி செய்வீராக. கர்த்தரை உண்மையாய் தேடினபடியினாலே, அவர்கள் கர்த்தரை உண்மையாய் தேடினபடியினாலே, அவர்கள் ஜெபங்கள் உண்மையாய் இருந்தபடியினாலே ஏற்ற வேளையில கர்த்தர் தம்முடைய சந்திப்பை அவனுடைய குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. தன்னுடைய பிரதான அப்போஸ்தலனை அவர்களுக்கு என்று அனுப்பி வைத்தார். தீர்க்க தரிசனமாய் பேசி அனுப்பி வைத்தார். தூதர்களுடைய மினிஸ்ட்ரி அவர்கள் பார்க்கும்படி செய்தார். அங்கே கூடி வந்திருந்த எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் முழு குடும்பத்தை நிறைக்கும்படி செய்தார்.
இன்னைக்கு நீங்கள் அதை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் முழு குடும்பமும் எப்படி இருக்கும் பாருங்கள், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிற குடும்பமாக இருந்தால் அது எவ்வளோ மேன்மையாக இருக்கும், அது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும், அது எவ்வளோ மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் குடும்பம் கொர்நேலியன் குடும்பம் ஜெபித்தது போல ஜெபிக்கணும், உம்முடைய சந்திப்பை பெறணும். இந்த திருச்சபையின் குடும்பங்கள் கொர்நேலியன் குடும்பம் ஜெபித்தது போல ஜெபிக்கணும், உம்முடைய சந்திப்பை பெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சபையில் குடும்பமாக திரள் கூட்ட ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. ஆண்டவரே, வலது கரத்தை உயர்த்தி அப்படியே சுற்றி சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிலையாவது இருந்து குடும்பங்களாக, ஆண்டவரே, விசேஷமாய் அருகில் உள்ள 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து குடும்பங்களாக திரள் கூட்டமாக, ஆண்டவரே, இந்த சபையை நோக்கி ஜனங்கள் வரும்படிக்கு, கர்த்தாவே, வந்து விடுதலை பெறும்படி, ஆசீர்வதிக்கப்படும்படி, இயேசுவை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. இந்த அதுக்கு ஏற்ற விதத்தில் எங்க சபையில பொறுப்புள்ள தலைவர்களை எழுப்புவீராக, ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ள தலைவர்களை எழுப்புவீராக, உண்மை உள்ள தலைவர்களை எழுப்புவீராக, போதகருடைய தரிசனத்தோடு இணைந்து செயல்படுகிற, இணைந்து நிற்கிற, ஆண்டவரே, தோள் கொடுக்கிற தலைவர்களை எழுப்புவீராக என்று ஜெபிக்கிறோம். பாரா ஷபா ரமன கதனமா. தனிப்பட்ட தேவை இருந்தால் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். பிதாவே, தனிப்பட்ட தேவை இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை அற்புதமாய் சந்திங்க, விடுதலை தாங்க, சமாதானத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க. நம்ம மத்தியில் பிரதர் ஹென்றி வந்திருக்கிறாங்க, அவருக்காக ஜெபிக்க வேண்டும். அவருடைய சரீரத்தில் ஒரு பலவி, நம்ம ஷோல்டரில் பயங்கர பெயின், அந்த கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை, இன்றைக்கே பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இப்படி மகனுக்காக ஜெபம் பண்ணுறோம். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலனை உம்முடைய நாம மகிமைக்காக உம்முடைய மகன் அனுபவிக்கும்படி செய்வீராக. அதோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கிறவர்களிலே சரீரத்தில் யாரெல்லாம் வேதனையோடு, பலவீனத்தோடு, வியாதி படுக்கையில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, படுக்கையில் இல்லாவிட்டாலும் வியாதி பிடியிலே இருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களை கர்த்தர் நிறைவேற்றி தாரும். ஜெபங்களுக்கு பதில்களை தாரும், சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்தி கடந்து செல்லுங்கள்.